நெல்லையிலிருந்து திருச்செந்தூருக்கு தற்போது பேருந்து சேவைகள் தொடங்கியிருக்கக்கூடிய அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுடலைமணி வழங்க நாம் கேட்கலாம். சுடலைமணி, எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. நிச்சயமா சார், நான் ஏற்கனவே முன்பு கூறியது போல திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டதாலும் குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் உட்பட சாத்தான்குளம் பகுதியில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. சுமார் 50க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இதில் சிக்கி தவித்து வந்த நிலையில் கடந்த 3 தினங்களாக திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டது. காரணம், மழை வெள்ளம் அதிகமாக இருந்த காரணத்தினாலும் தாமிரபரணி ஆற்று நீர் அதிகமாக உள்ள வந்த காரணத்தினாலும் இந்த சாலை என்பது துண்டிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கருங்குளம் பகுதியில் அதிக அளவில் தண்ணீர் சுமார் 10 அடி உயரத்திற்கு சென்ற காரணத்தினால் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் முழுமையாக சாலை போக்குவரத்து என்பது தடைபட்டிருந்த இந்த சூழலில் தற்போது இன்றைய தினம் அதாவது நேற்று இரவில் இருந்து இந்த பகுதியில் மழை என்பது குறைந்துள்ளது. மேலும் பாபநாசம் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு என்பது குறைந்த காரணத்தினால் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் வரத்து தண்ணீரின் அளவும் குறைந்துள்ளது. இதன் காரணமாக மேலும் திருநெல்வேலியில் நேற்று வரை பெய்த இந்த மழை என்பது இன்று மழை இல்லாத ஒரு சூழலில் திருநெல்வேலி சந்திப்பு பகுதிக்கு செய்துங்கநல்லூர் வரை, அதாவது திருநெல்வேலி சந்திப்பு நிலையத்திலிருந்து செய்துங்கநல்லூர் வரை முதல் கட்டமாக டவுன் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. முதல் கட்டமாக 5 பேருந்துகள் தற்போது டவுன் பஸ்கள் இயக்கப்படுகிறது. விஎம் சத்திரம், கிருஷ்ணாபுரம் வழியாக இந்த பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படுகிறது. தற்போது இந்த ரயிலில் சிக்கிய பயணிகள் காலையிலிருந்து ரயில்வே தண்டவாளம் வழியாக நடந்து வந்த அவர்கள் தற்போது 3 மணி நேரமாக நடந்து வந்து இந்த செய்துங்கநல்லூர் பேருந்து நிலையத்தினை அடைந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் தற்போது இந்த அரசு பேருந்தில் இங்கிருந்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.